ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். உலக முதியோர் தினம் இல்லையா இன்னைக்கு? அதுக்கு சார்ந்து உலக முதியோர் வன்கொடுமை தடுப்பு தினத்தை ஒட்டி மனநல மருத்துவர் வித்யா மோகன்தாஸ் அவங்க தான் நம்ம கூட இன்னைக்கு ஸ்டூடியோவில் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே டாக்டர். டாக்டர், இன்னைக்கு முதியோர் தினத்தை ஒட்டி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். நிறைய கேள்விகள் விட நிறைய பேச போகிறோம். இன்றைக்கி நேயர்கள்கிட்ட நம்ம வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். நேயர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னா, சரி எதை பற்றி தெரியணும் டாக்டர் முதல்ல சொல்லுங்கள். இது முதியோர் தினத்தை ஒட்டி மனநல மருத்துவரை எதுக்கு கூப்பிடுறோம்? முதியோருக்கும் மனநல மருத்துவருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நாளுக்கு உங்களை ஏன் கூப்பிட்டுருக்கோன்றதை நீங்கள் சொல்லுங்களேன். ஸோ நம்ம கல்ச்சரில் இந்த ஏஜிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நிறைய குறைபாடுகளை வந்து அது முதியோர்களுக்கு நார்மலாக இது வரக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தட்டி கழிச்சிடுறோம். அவங்களுக்கு இதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்களுக்கு ஒரு தூக்கமின்மை இருக்குது, அல்லது அவங்களுக்கு ஒரு மறதி வருது, அல்லது அவங்க கொஞ்சம் தனிமையாக உணர்கிறாங்க, மன அழுத்தத்தோடு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ முதியோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் கரெக்டாக செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த நாள் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு நம்ம செய்யணும். அதாவது அவங்களையும் நம்ம கவனிக்கணும். அவங்களுக்கும் மனநலம் சார்ந்து பல விஷயங்கள் நடக்கும். அவங்களோட பிரச்சனையும் நம்ம கண்டுக்கணும். வயசானவங்க தானே, வயசாகிடுச்சு, மறதினா வயசானா வரும் அப்படிலாம் கிடையாது. அது சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். மறதின்றது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வயசானவங்களுக்கு வரும். நம்ம ஒதுக்கிடக்கூடாது. அவங்களை கவனிக்கணும். அவங்களுக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் நம்ம வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு நாளாக தான் இது கொண்டாடப்படுது இல்லை. அந்த நாளை வந்து இன்னைக்கு அனுசரிக்க சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நாளாக. டாக்டர்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே உங்கள் ஃபோன் எடுங்க. 29860038 அப்படி இல்லைன்னா 2952055554 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து சில கேள்விகள்லாம் இருக்குது. டாக்டர், எல்டர் அபியூஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்கா? ஆமாம், எல்டர் அபியூஸ் அப்படின்னா முதியோர்களுக்கு செய்யக்கூடிய அபியூஸ், துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதியோர்களை பார்த்துக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்களோ அல்லது அவங்களுடைய கேர்டேக்கர்ஸ், பாதுகாப்பாளர்களோ அவங்க வந்து இந்த எல்டர்ஸ் கிட்ட எமோஷ்னலாகவோ அல்லது ஃபிசிக்கலாகவோ மனதளவுலையும் காயப்படுத்தினாலோ அல்லது உடல் அளவை காயப்படுத்தினாலோ இல்லை அவங்களுக்கு செய்ய வேண்டிய பராமரிக்க வேண்டிய விஷயங்களை சரியாக செய்யாமல் விட்டாலோ அதை வந்துட்டு நம்ம எல்டர் அபியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே டாக்டர், முதியோர் துன்புறுத்தல் நம்ம சமூகத்தில் எவ்வளோ பொதுவாக இருக்குது? இப்போது ரீசெண்டாக ஹெல்பேஜ் இந்தியாவில் செஞ்ச சர்வே பிரகாரம் 2023 பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர் எல்டர் அபியூஸ் வந்துட்டு 43% இருக்குது அப்படிங்கிறாங்க. அவ்வளவு அதிகமாக இருக்குது டாக்டர். 3% அந்த மாதிரி தானே வெளியே காமிக்கிறாங்க. அது எதனாலன்னா ரிப்போர்ட் பண்ணப்படுற விஷயங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எல்டர்ஸ் யார் அபியூஸ் ஆகுறாங்களோ அவங்க கரெக்டாக ஹெல்ப் தேடி ரிப்போர்ட் பண்ணுறவங்க ஒன்லி 3% மட்டும்தான் இருக்கிறாங்க. பட் உண்மையாகவே எல்டர் அபியூஸ் நடக்கிற ப்ரெவலன்ஸ் வந்து 43% அப்படிங்கிறது தான் ஹெல்பேஜ் இந்தியாவோட சர்வே சொல்லுது. டாக்டர், 43ன்றது கம்மி கிடையாது, ரொம்ப அதிகம் டாக்டர் இல்லையா? பாதி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் பேச போகிறோம். எஸ், யாரோ கால் வந்தீங்க, திரும்பியும் கால் பண்ணுங்கள். இந்த மறுபடியும் நம்பர் சொல்கிறேன், 29860038 இல்லைனா 2952055554 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேசலாம். டாக்டர், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது டாக்டர். எந்த மாதிரியான அறிகுறிலாம் இருந்தால் இவங்க இந்த பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஸோ முதியோர்கள் வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது ஒரு சில அறிகுறிகள் இருக்கிறதான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கேர் கிவர் இல்லாமல், என்னுடைய மருமகள் இல்லாமல் நான் தனியாக பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. சடனாக வெயிட் லாஸ் ஆகுறாங்க. அவங்களுடைய உடலை நம்ம பரிசோதிக்கும் பொழுது அங்கங்கே இன்ஜுரிஸ் இருக்குது, அல்லது அவங்களுக்கு உணவு சரியாக கொடுக்கப்படலை, உடம்பில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, மேல் நியூட்ரிஷன் அல்லது உடலில் நிறைய இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து க்ளீனாக சரியாக பராமரிக்கலைன்ற மாதிரியான அறிகுறிகள் இருந்தாலோ, சடனாக வெயிட் லாஸ் ஆனாலோ, அவங்க ரொம்ப பயத்தில் இருந்தாலோ, அல்லது எனக்கு வந்து கேர் கிவர் பார்த்தாலே அவங்களுக்கு வந்து முகத்தில் ஒரு பயம் தெரியும், இந்த மாதிரியான விஷயங்கள் அறிகுறிகள் இருந்தால் இங்கே எல்டர் அபியூஸ் நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு எழும். ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
இல்லை காலர் கட் ஆகிட்டாங்க டாக்டர். எனக்கு அடுத்த ஒரு கால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. உடல் ரீதியாக வன்முறையை விட மன ரீதியான அந்த துன்புறுத்தல் வந்து எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும்? ஸோ வயதானவர்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு தனிமை உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம செகண்ட் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஜாஸ்தி இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய பேர் நல்லா பேசணும், என்னுடைய பழைய கதைகளை நான் ஷேர் பண்ணணுன்ற அட்டென்ஷன் சீக்கிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அண்ட் வீட்டில் இருக்கிற மற்றவங்க ரொம்ப பிஸியாக இருக்கும்பொழுது இந்த அட்டென்ஷன் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. ஸோ அவங்க அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகி அவங்கள எமோஷ்னலாக நிறைய சமயங்களில் காயப்படுத்திடுறாங்க, வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது அவங்க கிட்ட சில சமயம் பாசிவ் அக்ரெஷன் சொல்லுவோம், அவங்க கிட்ட சுத்தமாக பேசாமலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் முதியோர்களுக்கு இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பலனோ அல்லது ஒரு அர்த்தமோ இல்லையே, ஒரு இன்டெகிரிட்டி இல்லை என் லைஃப்லன்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மனதளவில் காயப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்குது. டாக்டர், நீங்கள் அப்படி ஏதாவது பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஒன்று சொல்கிறீங்களா? ரீசண்டாக எங்கள் கிளினிக்கில் வந்த ஒரு லேடி வந்து சொன்னாங்க, எனக்கு வந்துட்டு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட எனக்கு பேசணும், என்னுடைய பழைய கதைகள் எல்லாம் எனக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நிறைய இருக்குது. பட் அவங்க எல்லாரும் எப்போவும் ஃபோன்லேயே இருக்கிறாங்க, என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. நான் பேச வந்தாலே அவங்க வந்துட்டு அதை என்டர்டெயின் பண்ணுறதில்ல. பட் இதை வந்து அவங்களுடைய மகன்கிட்ட அவங்க எடுத்துகிட்டு போகும்பொழுது அவங்க மகன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கம்மனி இருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்க பேசலைன்னா விட்டுருங்க, எங்களுக்கு வேலை போயிட்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வேறு புதுசாக பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நம்மளுடைய அம்மாவோட அனுபவம் எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு போய் சேரணும், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மகன் வந்து அவனுடைய மகன்கிட்ட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து இவங்க கேட்ட விஷயம் இவங்களுக்கே வந்துட்டு அகெயின்ஸ்டாக வந்துருச்சு. இவங்க கிட்ட நீ இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நீ அமைதியாக இரு, டிவி பாரு, நீ மொபைல் பாருன்னு சொல்லி என் மகன் என்னை வந்துட்டு இது பண்ணிட்டா. அந்த வீட்டில் நான் எதுக்காக இருக்கிறேன், என்னுடைய யூஸ் என்ன இந்த வீட்டிலங்கிறதே எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, நீ ரெஸ்ட் எடு, நீ வேலை செய்யாத, நீ யார்கிட்டையும் பேசாத அப்படின்ற வார்த்தைகளே திரும்ப திரும்ப கேட்கறது மனதளவில் என்னை ரொம்ப காயப்படுத்துதுன்னு சொல்லி சில பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. டாக்டர், இப்போது நம்ம வந்து பேச ஆரம்பிக்கும் போது எல்டர் அபியூஸ் அப்படின்னு சொன்னதும் அடிப்பாங்களா அப்படிலாம் நம்ம யோசித்தோம். அதெல்லாம் தாண்டி ஒரு கதை பேச முடியாததால் ஒருத்தங்க வந்து இவ்வளோ சஃபர் ஆகிறாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல டாக்டர். எனக்கு அடுத்த ஒரு கேள்வி டாக்டர், இப்போ குடும்பத்தில் இருக்கவங்களே வந்து நம்மளை வந்து லைக் இவங்களை அந்த வயதானவங்களை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஹெல்ப் எடுக்கலாம்? ஸோ வயதானவர்கள் வந்து அவங்க மருத்துவர்கிட்ட எப்படியும் அவங்களுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு எப்படியும் வயதானவர்கள் பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 நோய்கள் இருக்கும், பிபி இருக்கும், சுகர் இருக்கும். செக்கப் போகும்பொழுது அவங்க டாக்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். அதுக்குண்டான வழி இல்லை அப்படின்னா நமக்கு எல்டர்ஸ் ஹெல்ப்லைன் இருக்குது கவர்மெண்ட் கிட்டக்க. ஸோ அந்த ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் லீகல் ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க, அதை பேசிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பெரியவர்களுக்கும் அந்த வயது மூப்பின் காரணமாக இயலாம இருக்கும், அவங்களுடைய மூடு சரி இருக்காது, டிப்ரெஷனா இருக்கும், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க உள்ளவியல் ரீதியாக சிக்கலாக இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அண்ட் அவங்களுக்கு உரிய அந்த கவுன்சிலிங் அப்படிங்கறது பெட்டரா எது இருக்கும்? இப்ப நீங்க வாங்க நம்ம டாக்டர் கிட்ட போய் காமிச்சுக்கலாம் அப்படின்னாலும் வீட்டுல இருக்கிறவங்க வரமாட்டாங்க, பட் நமக்கு தெரியும். சோ அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்களுக்குரிய அந்த பிரத்யேகமான ஸ்ட்ரெஸ் ரிலீவா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது பெரியவர்கள் வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்? இதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது நார்மலான ஒரு சேட்னஸ்க்கும் மனநோய், அதாவது மன அழுத்த நோய் இருக்கிறதையும் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்துறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ வயதானவர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப தனிமையாகவும் ரொம்ப சோகமாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எப்போவுமே அவங்களுடைய யூஷுவல் பர்சனாலிட்டியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். நார்மலாக நம்ம வீட்டில் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக ஏதாவது சேஞ்சஸ் அவங்க கிட்ட தெரியுதா? முன்னாடி நல்லா டிவிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ அதில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டே காமிக்கிறது இல்லை. நல்லா சாப்பிடுவாங்க, இப்போ அவங்க சாப்பிட்றதே இல்லை. இப்போ தூங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எதுலேயுமே அவங்களுக்கு நாட்டமே இல்லை. தனியாக இருக்கவே விரும்புகிறாங்க. சில முதியவர்கள் வந்து உடல் வலியை அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க.
டாக்டர்ஸ் வந்து உடம்பெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, இவங்களுக்கு ஏதாவது மனக்கோளாறு தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடல் வலி மூலமாகவோ, தூக்கமின்மை, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அப்பிடைட் அதாவது பசியின்மை மூலமாகவோ, அல்லது அவங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டிஸ் செய்யலை அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து மன அழுத்தத்துக்கு உண்டான முக்கியமான அறிகுறிகள். இன்னொன்று வந்துட்டு அவங்களுக்கு மறதி, ரீசண்டாக நிறைய விஷயங்கள் மறந்து போகிறாங்க அப்படின்னாலும் இதெல்லாம் அறிகுறிகள் ஃபார் டிப்ரெஷன். இப்போ இந்த மாதிரி முதியவர்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மனநல மருத்துவரை வந்து பார்க்கறதுக்கு நிறைய தயக்கம் இருக்குது. நான் என்ன பைத்தியமா, நான் வந்து எதுக்காக மனநல டாக்டர் பார்க்கணும், நான் வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கேன், எனக்கு இவ்வளோ அனுபவங்கள் இருக்குது, என்னை போய் நீங்கள் ஒரு மனநல டாக்டரை போய் பார்க்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாங்கள் 2 விதமாக வந்துட்டு நாங்கள் இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுவோம். ஒன்று, அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர், குடும்ப மருத்துவர் மூலமாக நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுறது. அதாவது உடல் நோய் மாதிரியே மனநோயும் வந்து நார்மல் தான், அதுக்கும் நீங்கள் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய தூக்கமின்மை, பசியின்மை, உங்களுடைய மூட் இது எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகி நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்கன்னு அவங்களுக்கு நம்ப தகுந்த ஒரு இந்த ஃபேமிலி டாக்டரோ இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்களுக்கு இதிலிருந்து அவங்க விடுபடலாம். 2வது விஷயம் வந்து இவங்கள சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் கிட்ட நம்ம போகலாம். நாங்களும் வரோம், நீங்களும் வாங்க, நம்ம அந்த கவுன்சிலரை பார்த்துட்டு அவங்க மூலமாக சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வர்றது அனதர் ரூட். இப்போது இவங்களுக்கு உண்டான சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சிகிச்சையே செய்யாமல் வீட்டிலையே நான் வந்து இந்த முதியவருக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு மன அழுத்தத்திலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான ஐடியா. பிகாஸ் மன அழுத்தமும் ஒரு மனநோய் தான். அதாவது மூளையில் ஏற்படுற சில ரசாயன மாற்றங்கள்னால வர மனநோய், அதுக்கும் தகுந்த சிகிச்சை எடுத்தால் தான் அதிலிருந்து அவங்களால வெளியே வர முடியும். ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். அந்த ஹெல்ப் லைன் டாக்டரை வந்து பார்க்க போகும்போது பேசலாம். எஸ் டாக்டர், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், அந்த கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி இந்த ஜென்சி கிட் இவங்க கூட, அவங்க முதியவர்கள் வந்து அவங்க கூட எப்படி அந்த ரெண்டு பேரும் எப்படி கனெக்ட் பண்ணுறது? இது இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப சிக்கலான விஷயம். இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸும் முதியவர்களும் பார்த்திங்கன்னா அவங்க 2 ஜெனரேஷன் இல்லை, ஒரு 4-5 ஜெனரேஷன் தள்ளி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா சோஷியல் மீடியா, மொபைல் எல்லாம் வந்துட்டதுனால ரொம்ப தனிமையாயிட்டாங்க ஜென்சி கிட்ஸு. அண்டு இப்போது ஜென்சி கிட்ஸினுடைய பார்வையில் இருந்து முதியவர்கள் எப்படி இருந்தால் அவங்களோட ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ முதியவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் சில இது ஜென்சி கிட்ஸ்லேருந்து வந்த ஃபீட்பேக் என்னென்னா, அவங்க எப்போவுமே அஸ்யூம் பண்ணுறாங்க. அதாவது நான் மொபைல் பார்க்குறதுனால தான் படிக்க மாட்டேங்கிறேன், எனக்கு கோவம் வருதுன்னா அதுக்கு இதுதாங்க, நான் சரியாக சத்துள்ளது சாப்பிடலன்றதுனால தான் எனக்கு கோவம் வருது. இந்த மாதிரி அவங்களே சம்பந்தம் இல்லாத விஷயங்களை அஸ்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ முதல்ல விஷயங்கள் அஸ்யூம் பண்ணாதீங்க, எங்ககிட்ட வந்து கேளுங்க, எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத முதல்ல கேளுங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். 2வது வந்து முதியவர்கள் பண்ணுற இன்னொரு தவறு என்னென்னா, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ரொம்ப பாசிட்டிவ் பக்கங்களை மட்டுமே வந்து ஜென்சி கிட்ஸ்ட்ட சொல்கிறது. நாங்கள் வந்து இப்படியெல்லாம் 10 கிலோமீட்டர் நடந்து போய் நாங்கள் படித்தோம், நாங்கள் இப்படியெல்லாம் இருந்தோம்னு சொல்லி அவங்களுடைய நெகட்டிவ் சைடையோ அவங்களுடைய வல்னரபிலிட்டிஸையோ அவங்களும் தவறு செஞ்ச விஷயங்களையோ ஷேர் பண்ணுறதே இல்லை. ஸோ இவங்களுக்கு எப்போவுமே என்ன தோணுதுன்னா, இவங்க ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்க, என்னமோ இவங்க ரொம்ப நல்லவங்களாக வாழ்ந்துட்ட மாதிரி சொல்கிறாங்க, அதில் ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டோரியே இல்லை அவங்களுடைய பாஸ்ட் ஸ்டோரிஸ்லேருந்து ஜென்சி கிட்ஸால் அவங்களோட பெருசாக கனெக்ட் பண்ண முடியல. அதாவது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆமாம், நம்மளுடைய வல்னரபிலிட்டி, நெகட்டிவ் திங்ஸை சேர்ந்து ஷேர் பண்ணும்பொழுது அந்த ஸ்டோரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அவங்களுக்கு படும். எனக்கும் இந்த மாதிரி தான் தோணுச்சு, நானும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது ஜென்சி கிட்ஸால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த கேட்ஜெட்டை வந்து ஒரு வில்லன் மாதிரி பார்க்குறாங்க வயதானவர்கள். அதை பார்த்தா அதை தூக்கி போடு, அதை ஏன் நீ எடுக்கிற, ஸோ இல்லாட்டினா அதன் மூலமாக டெக்னாலஜியை வந்து ஒரு பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுமே ஒழிய அது வில்லன் மாதிரி பார்க்கக்கூடாது. எனக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கஷ்டமாக இருக்குது, நீ எனக்கு சொல்லிக் கொடு, நீ ரொம்ப பார்த்து சிரிச்சிட்டு இருந்தியே, ஒரு ரீல் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தியே, அதை என்கிட்டையும் காட்டு, நானும் பார்க்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸ்க்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியல, அதை நீ சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி அவங்க உலகத்துக்குள்ளே போய் ரிலேட் பண்ண ஆரம்பித்தா அவங்களும் நம்மளோட நல்லா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் நீ அந்த மாதிரி யாரும் பண்ணுறது இல்லை போல, அது மாதிரி பண்ணணுங்கிறது வயதானவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் அவங்களுடைய உலகத்துக்குள்ளே நம்ம போய் கம்யூனிகேஷனை பெட்டர் பண்ணலாங்கிறது வயதானவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
எஸ். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்க கம்பேரிசன், அதாவது குழந்தை திட்டிகிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு குழந்தை கூட கம்பேர்லாம் பண்ணி பேசுவாங்க இல்லையா, அது கூட பெரிய பாதிப்பு உண்டாகும். ஆமாம், அது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாகும். இப்போ இருக்கிற குழந்தைகள் அதுக்கு நிறைய அதை பற்றி நிறைய படிக்கிறாங்க. உளவியல் சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் நிறைய படித்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த தாத்தா என்னை பாடி ஷேமிங் பண்ணுறாரு, இந்த பாட்டி வந்து என்னைய கில்ட் ட்ரிப் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப தெளிவாக அவங்களுடைய மன ஓட்டத்தை வந்து எங்களை மாதிரி மருத்துவர்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. எஸ், இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட கேள்வி இருக்கும். எஸ், நிகழ்ச்சியில் வந்து காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார்? வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. ஓகே டாக்டர், இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க அந்த பசங்க பேசுறது அதெல்லாம் வந்து இப்போது அப்படி தான் கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்க முதல்ல நம்ம வல்னரபிலிட்டி காமிச்சு அதையும் ரியலிஸ்டிக்காக பண்ணணும் அப்படின்னு. அடுத்த ஒரு கேள்வி என்கிட்ட இருந்தது என்னென்னா, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி வந்து இந்த ஹெல்ப்பை தேடுறது, யாருக்கு கால் பண்ணலாம், அது மாதிரி ஹெல்ப்லைன்லாம் பண்ணால் என்ன ஹெல்ப் கிடைக்கும்? இப்போது நிறைய முதியவர்கள் இப்போ நம்ம பார்த்தோன்னு ஒரு பெரிய கேப், அதாவது ரிப்போர்ட் பண்ணுற பாப்புலேஷனும் உண்மையாகவே அப்யூஸை அனுபவிக்கிற பாப்புலேஷனுக்கும் இருக்கக்கூடிய பெரிய கேப் எதனாலன்னா, முதல்ல எங்கே போய் ஹெல்ப் தேடுறதுன்றது அவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது ஒரு ஷேம், என் பையனை பற்றி யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ, என்னுடைய மருமகளை பற்றி வெளியில் தப்பாக நினச்சிருவாங்களோன்ற ஷேம் காரணமாக அவங்க ஹெல்ப் கேட்கறது இல்லை. ஸோ இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் லைன் நம்பர் இருக்குது, தட் இஸ் 14567. இது கவர்மெண்ட்டினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய டோல் ஃப்ரீ ஹெல்ப் லைன் நம்பர். ஒரு இன்னொரு சொல்லிடுங்க. 14567. 14567. எஸ், 4567. அதுக்கு மாதிரி 1 போட்டுக்கணும், அவ்வளோதான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஹெல்ப் லைன். இப்போ ஒரு காலர் இருக்காங்க நம்மளுக்கு, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே, கால் கட் ஆகிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க ஹெல்ப் கேட்கலாம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் கிட்ட சொல்லி அவங்க ஹெல்ப் கேட்கலாம். இல்லை அவங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கூட ஹெல்ப் கேட்கலாம். பிகாஸ் ஒரு வீட்டில் ஒரு எல்டர் அப்யூஸ் ஆகப்படுறாரு அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களும் சேர்ந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை, கிடையாது. எஸ், இப்போ ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் அண்ட பேசுங்க. நான் பூந்தமல்லி பக்கத்துலேருந்து பேசுகிறேன். டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். எனக்கு வந்து 77 வயசு ஆகுதுமா. அந்த ஹெல்ப் லைன் சொன்னீங்களா? ஆமாம், அந்த நம்பர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குமா? ஹெல்ப் லைன் நம்பர் வந்து 14567. 14567 தானா? ஆமாம், 14567. எஸ், இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஹெல்ப் லைன் வேணும்னா நீங்கள். ஓகே, ரொம்ப நன்றிம்மா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எஸ், நம்பர் மறுபடியும் சொல்கிறோம், 14567. இந்த நம்பர் வந்து நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே இந்த ஹெல்ப் லைனை கால் பண்ணி உங்களோட உதவியை நீங்கள் தேடலாம். எஸ், அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து? மதியம் வணக்கம் சார், ஜெயராம் சார். வணக்கம். டாக்டர் இருக்காங்க, பேசுகிறீங்களா? மேடம், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க மறதின்றது வந்து அதை இக்னோர் பண்ணிடலாம், அதாவது கவனிக்கணும் அப்படின்னா. இன்னைக்கு மார்னிங் நான் ஒரு பெரிய நியூரோ சர்ஜன் போய் பார்த்தேன், வேற ஒரு இதுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்க 62, 63 ஆயிடுச்சா, மறதியெல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து காமன் சார், அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம். நான் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டுக்கு வரேன். அது ஒரு இஷ்யூ. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்க அட்வைஸ்ன்னு போனாலே பசங்க யாருக்கு நீங்க சொன்ன மாதிரி யாருமே கிட்ட வருதில்ல. தாத்தா அந்த காலத்து, பாட்டி அந்த காலத்து கதையெல்லாம் சொல்லுவாங்க. நல்லது சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு they are not in a position to listen. அவங்க நல்லா சொல்றாங்க, ஏதோ சொல்ல வராங்க, அவங்களுக்கு சொல்ல வைப்போம். அது ஒண்ணு. கடைசியா நீங்க முடிக்கும் போது இது மாதிரி வயசானவங்க வந்து they should have some investment and saving. அப்பதான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் till their last breath. அதை மாத்திரம் நீங்க கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க. அப்ப நிறைய பேர் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு. காசே இல்ல, பாத்துக்கவே இல்லை அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஐயோ நம்ம போய் செலவு பண்ணணுமே அப்படின்ற ஒரு திங்கிங் வரும். அதனால இது நீங்க முடிக்கும் போது இது நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் முடியும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சொல்லுங்க டாக்டர். ஸோ மறதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நாங்கள் முதல்ல ஃபுல்லாக அசஸ்மெண்ட் செய்வோம். இவங்களுடைய இந்த மறதி நோய் வந்து இவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கா, அதாவது இவங்களை ஒருத்தவங்க பார்த்துக்கணுங்கிற நெசசிட்டி இருக்கா, அல்லது டெய்லி ஆக்டிவிட்டீஸு, பேங்க் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க, சின்ன சின்ன மறதி இருக்குது, டெய்லி இது எங்கே வச்சோம், நேற்று யார் வந்தாங்கன்ற மாதிரி சின்ன சின்ன மறதி தான் இருக்கா. ஸோ முதல்ல அந்த மறதியினுடைய அளவு சிவியரிட்டியை அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அதோடு சேர்ந்து நம்ம மூளையினுடைய செயல்பாடுகள், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்,
அசஸ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் செஞ்சு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு இது இந்த ஏஜ் ரிலேட்டட் மறதியா, அந்த ஏஜ் ஆக வரக்கூடிய அந்த மறதியா, இல்லை மன அழுத்தத்தினால மறதி நோய் மாதிரி நமக்கு தெரியுதா, அல்லது டிமென்ஷியா, அதாவது உண்மையாகவே வயதானவர்களுக்கு வரக்கூடிய மறதி நோய், சில இது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுவான்னு சொல்லி நமக்கு டீட்டெயில்டாக அசஸ்மெண்ட் பண்ணி தான் தெரியும். இப்போது இந்த மன அழுத்தத்தினால வரக்கூடிய மறதி, அதை சூடோ டிமென்ஷியான்னு சொல்லுவோம். உண்மையான மறதி நோய் கிடையாது. மன அழுத்தத்தை ட்ரீட் பண்ணாலே இந்த மறதி நோய் சரியாக போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரீட்டபிள் காசஸ் ஆஃப் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்சு அந்த மாதிரியான பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணணுங்கிறதுனால தான் மறதி இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு அது வயதினுடைய அறிகுறின்னு சொல்லி நினச்சிக்காம அதுக்கு உண்டான எவாலுவேஷன் அசஸ்மெண்ட் பண்ண வேண்டியது முக்கியம்னு நம்ம சொல்கிறோம். எஸ் டாக்டர், உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி இருந்தால் மறுபடியும் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், கால் பண்ணி கேளுங்க. 29860038. அப்படி இல்லைனா 2952205554 எண்ணை கால் பண்ணலாம். அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். செங்கல்பட்டுலேருந்து குமார் பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார். ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று கொடுத்தீங்க ஆமாம், இந்த முதியோர்களுக்காகன்னு சொல்லிட்டு. அந்த நம்பரை ஃபோன் பண்ணி என்ன மாதிரி உதவிகள் கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ அந்த நம்பருக்கு நீங்கள் அதாவது இப்போ யாருக்காவது எமோஷ்னலாகவோ அல்லது ஃபிசிக்கலாகவோ, உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அப்யூஸ் பயங்கரமாக நடக்குது ஒரு வீட்டில் அப்படின்னா அதை நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலாம். அந்த வயதானவரே ஃபோன் பண்ணி சொல்லலாம், அல்லது அந்த மாதிரி நடக்குதுன்ற சந்தேகம் இருந்தால் யார் வேணாலும் ஃபோன் பண்ணி சொல்லலாம். இதில் உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கோ அல்லது லீகல் எய்டு, அதாவது உங்களுக்கு சட்ட ரீதியான ஹெல்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எஸ் டாக்டர், இப்போ என்னோட கேள்வி ஒன்று இருக்குது. இப்போது பசங்களாம் வெளிநாட்டில் படிக்கிறாங்க, பெற்றோர்கள் உள்ளே இருக்காங்க. இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க, மனதளவு நல்லா இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிறது இல்லை. லைக் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்ல மாட்டாங்க எப்படியோ. ஸோ இது இப்போ ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற சினாரியோ. வெளிநாடுகளில் பசங்க இருப்பாங்க, வயதானவர்கள் இங்கே தனியாக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு வந்துருச்சு. இப்போ வீட்லேயே நம்ம சிசிடிவி கேமரா வச்சுக்கலாம். இப்போ இவங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு கேர் கிவர்ஸ் எல்லாம் நம்ம போட்டு பார்த்துக்கிறாங்க. இப்போ எல்டர் கேர் ஹோம்ஸ் எல்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ரொம்ப வயோதிகம் ஆயிடுச்சு, நிறைய உடல் நோய்கள் இருக்குதுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு எல்டர் கேர் ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்துக்கிறது தான் பெட்டர். ஸோ தட் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும் அந்த கேர் கிவர் மூலமாக. இல்லாட்டினா நம்ம ஜென்ரலாகவே வீடியோ கால், ஃபோன் கால் அடிக்கடி செய்யும் பொழுதே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க பேசுகிற விதம், அவங்க முன்ன மாதிரி ரொம்ப கலகலப்பாக பேச மாட்டேங்கிறாங்க, முன்ன மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு, இந்த அறிகுறிகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது மனநல பாதிப்பு இருக்குதா இல்லையான்னு. எஸ் டாக்டர், இப்போ தனியாக வாழும் முதியவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்றதுக்கான பதில் வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க டாக்டர். சாரி. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். நான் நாமக்கல்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் டாக்டர். இப்போ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுங்க. மறதி ஜாஸ்தியாக இருக்குங்க. எப்படின்னா ஒரு பொருளை கொண்டு போய் வைக்கிறோம்னா டக்குன்னு மறந்துடுங்க. எவ்வளோ நேரம் யோசனை பண்ணி அப்புறம் மறுபடியும் ஏதாவது தொலாகிறப்ப டக்குன்னு அந்த பொருள் கிடைக்குதுங்க. அந்த மாதிரி மறதி ரொம்ப இதாக இருக்குதுங்க. இதுக்கு என்ன ஆன்ஜியோ பண்ணியிருக்குங்க எனக்கு. ஓகே. ஒரு 2 வருஷம் ஆகுதுங்க. மாத்திரை டேப்லெட்ஸ் நிறைய சாப்பிட்ருக்குறேங்க. அதனால இது மறதி அதனால இதாகுதுங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் நல்லா இருந்துங்க. இந்த ஆன்ஜியோ பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு 1.5 வருஷ செலவில் அப்படி இருக்குங்க. ஓகே சார். ஸோ இப்போ உங்களை மாதிரி ஒரு 60 வயது இருக்கக்கூடியவர் மறதி நோய் இருக்குது, மறதி வருது அப்படின்னா முதல்ல டீட்டெயில்டாக இதுக்கு உண்டான காரணங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஒன்று நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரைகளுடைய சைடு எஃபெக்ட்னால மறதி வருதா, இல்லாட்டினா அந்த ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ ஹார்ட்டுக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது. இதே மாதிரி மூளையிலையும் ஏதாவது இரத்த குழாயில் எதுவும் அடைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ரெண்டாவது மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மன நோய்கள் ஏதாச்சும் இருக்கிறதுனால இது வருதா, இல்லை சிம்பிளாக தூக்கமின்மை இருந்தால் கூட நமக்கு மறதி வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை பார்த்து அதை டீட்டெயிலாக நீங்கள் அசஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நம்ம என்ன காரணம்னால உங்களுக்கு இப்படி 1.5 வருஷம் மட்டும் திடீர்னு இந்த மறதி வருது அப்படிங்கிறத நம்ம கிளியராக நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த மறதி பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம்.
டாக்டருக்கு போய் எப்படி கேட்கணும் இந்த மாதிரி மறதி வருது அதனால பாருங்க. இல்லை நீங்கள் மனநல மருத்துவரை போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் தெளிவாக சொன்னீங்கன்னாலே அவங்க கரெக்டாக அசஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு மறதி வருது, எத்தனை நாளாக இருக்குது, உங்களுக்கு என்னென்ன மருத்துவ நோய்கள்லாம் இருக்குது, என்ன மாத்திரைகள் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் டீட்டெயில்டாக சொன்னீங்கன்னாலே மனநல மருத்துவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களை செக் பண்ணிவிட்டு என்ன விதமான மறதி நோய் இது, எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே மேடம். தேங்க்யூ. அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் டாக்டர் சார். டாக்டர் மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள் மேடம். எனக்கு 65 இயர்ஸ் ஆகுது. நான் ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகி 4 வருஷமா வீட்டில் இருக்கேன். ஓகே. இடது கை கால் வரல. அந்த தனியார் மருத்துவமனையில் போய் எடுக்கலாம் பார்த்தா அந்த இது மருத்துவ காப்பீட்டை ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி மேடம் எலிஜிபிள் பண்ணி வேற வழி இல்லை, எனக்கு வேற சோர்ஸில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு. சார் நீங்கள் கவர்மெண்ட் சைடில் எல்டர் கேர்க்குன்னு உண்டான சில இதெல்லாம் இருக்குது சார். அந்த இதில் போய் நீங்கள் கேட்கலாம். இப்போது கவர்மெண்ட் சைடில் சொல்கிறேன், அரசு மருத்துவமனையில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் கேட்டுக்கலாம். அங்கே எல்லாமே ஃப்ரீயாக தான் உங்களுக்கு இருக்கும். இல்லை ரைட்டுங்க. நான் எனக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து நான் அலோபதிலாம் பார்த்துட்டேன். நான் எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன். இப்போ கடைசியா கோயம்பேட்டை போகோ ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, அது பார்த்தேன். அது நல்லா பண்றாங்க. அங்க வந்து வர்மா அப்புறம் இன்னொன்னையும் எல்லாம் பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5500 ஆகுதுங்க. அது எலிஜிபிள் இல்லைன்றாங்க. இந்த எங்களுக்கு அந்த கார்டுலாம் எனக்கு எலிஜிபிள் இல்லை, நீங்க ஒரு காசு கட்டி. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து டாக்டராண்ட போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க டைரக்டா கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க ஹெல்ப்லைன் சொல்ல மாட்டாங்க சார். கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க கால் பண்ணி ஒரு வாட்டி பாருங்க. சரிங்களா? நான் கேட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். டாக்டர் காலம் தான். ஓகே, அது வேஸ்ட். அந்த நம்பர் அது ஓகே, அந்த கால் வந்து கட் ஆயிடுச்சு. அடுத்த காலர் வந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. டாக்டர், காலர் வரதுக்கு முன்னாடி என்கிட்ட சில கேள்விகள்லாம் இருக்குது டாக்டர். தனிமை முதியவர்களை மனநலத்தை எப்படியெல்லாம் பாதிக்குது? நமக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் முதுமை அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேலே வர்ற ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இப்போது இருக்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்திங்கன்னா மருத்துவம் ரொம்ப ஜாஸ்தி ஆனதுனால நிறைய பேர் வந்து 80-85 வயசுக்கு அப்புறமா, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாகவே ஒரு 20 to 25 வருஷங்கள் உயிரோடு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்கள்லாம் வெளிநாடுகள் போனதுக்கப்புறமா அந்த 20 to 25 வருஷம் தனிமையாகவே கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்படின்னா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம வந்து 60 வயசுக்குள்ளாரையே நம்ம ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ணிடணும். இப்போ ஒரு காலர் சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு தேவையான பணம், நம்மளை பராமரிக்கிறதுக்கு தேவையான பணத்தை நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய ஐடென்டிட்டி தனிமையாக இருந்தால் நம்ம கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், நம்ம எப்படி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 60 வயசுக்குள்ளே ஓரளவு நம்ம ஃபிகர் அவுட் பண்ண, நமக்குன்னு ஒரு நல்ல ஹாபி, நமக்குன்னு ஒரு சோஷியல் சர்க்கிள், அதாவது உறவினர்கள், மகன் மகளை தாண்டி ஒரு சோஷியல் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி. அண்ட் உடலை நல்லா பார்த்துக்கிறது. உடலை நல்லா பார்த்தா ரொம்ப நாளைக்கே நம்மளால் மொபைலாக இருக்க முடியும், வெளியில் போக வர நம்மளால் செய்ய முடியும். இது மாதிரியான விஷயங்களை 60 வயசுக்கு முன்னாடியே நம்ம செய்யும் பொழுது தனிமை அப்படிங்கிறது ரொம்ப நம்மளை பாதிக்காது. அப்படி தனியாக இருந்தாலும் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதுக்குன்னு வச்சுக்கணும். நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாமளே நம்மளை தள்ளிடக்கூடாது. எனக்கு யாராவது கூட இருந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். தனியாக இருந்தாலே நான் ரொம்ப வருத்தம் ஆகிடுவேன், நான் ரொம்ப மனக்குழப்பம் ஆகிடுவேன்ற ஸ்டேஜுக்கு நாமளே நம்மளை கொண்டு போயிடக்கூடாது. தனிமையாக இருக்கிறதையும் ப்ரொடக்டிவாக எப்படி பண்ணிக்கலாம், என்ன செய்யலாங்கிறத நம்ம இப்போ இருந்தே ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தனிமை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்காது. ஓகே டாக்டர். இப்போ பொதுவாக நம்ம வந்து பார்க்குறது டிவிலேயோ இல்லை சில படங்கள்லையோ இதெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்குறது வந்து என்னென்னா, நம்ம வயசாயிடுச்சு, நம்ம தேவையில்லாத இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம் அந்த மாதிரி நினைச்சானா? சார், வயதானவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சூசைடல் எண்ணங்களும் அல்லது கம்ப்ளீட்டட் சூசைடு பண்ணி உயிரை மாய்த்திக்கிறதும் ரொம்ப காமனாக தான் இருக்குது. டாக்டர், இப்போ என்னோட கேள்வி இதில் வந்து 2 கேள்வியாக கேட்குறேன். அதாவது அந்த சூசைடல் தாட் அப்படி வந்துருமா, இல்லைனா நான் தேவையில்லாத ஆள் தான் அப்படின்னு மட்டும் தோணுமா உங்களுக்கு? தேவையில்லாத ஆள் அப்படின்னு அவங்களுக்கு தோன்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க நடந்துக்கிற விஷயங்கள்.
ஸோ வீட்டில் வந்துட்டு அவங்களுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் தர்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ரோல் வீட்டில் வந்து இருக்கணும். ஸோ வயசாயிடுச்சு, இவங்களுக்கு வந்து நிறைய நோய்கள் இருக்குது. ஸோ இவங்க உட்காந்துட்டே இருக்கணும், தூங்கிக்கிட்டே இருக்கணும். இவங்க வீட்டில் சமையல்லையோ அல்லது குழந்தை வளர்ப்புலையோ இல்லை வீட்டு ரொட்டீன்லையோ எந்த விதத்துலையும் பங்கு எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி ஓவராக ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது இந்த வீட்டுக்கு நம்ம தேவையே இல்லையே, நம்ம என்ன செய்கிறோம் இந்த வீட்டுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்த இதில் ரெண்டாவது கேள்விக்கு போகலாம். சூசைடல் தாட் பற்றி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. நீங்க பேசுங்க. சுப்பிரமணியங்க பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசுங்க. இப்ப 76 வயசு ஆகுதுங்க. சரிங்க சார். ஆனாலும் நீங்க சொல்றது மாதிரி நமக்கு என்னன்னு ஒதுங்குறாங்களே தவிர, ஆனா நம்ம எதை சொன்னாலும் ஆனா அறிவோட தான் நல்லது கெட்டது எல்லாம் சொல்றோம். நம்ம ஒரு இடத்துல நீங்க சொல்ற மாதிரி படுத்துருக்கிறதுனால அது பொருள் இல்லாம போகுது. ஓகே, என்ன செய்யலாம் சார்? ஒரு வயசுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பேக் சீட் எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி வேடிக்கை பார்க்கலாம். இவங்க லைஃப்பை எப்படி கொண்டு போகிறாங்க, இவங்க வந்துட்டு சின்ன சின்ன தவறுகள் கூட செய்கிறத கூட நம்ம வேடிக்கை பார்க்கலாம். நம்ம நிறைய சமயங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் வந்து நான் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் வாழ்ந்தேன், அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீ செஞ்சிடாத, அதனால் நான் உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஜெனரேஷனை வந்துட்டு அவங்களுடைய லைஃப்பை நம்ம வாழ விட்டுடணும். நிறைய ஐடியாஸ் சொல்கிறதோ, நிறைய அட்வைஸ் கொடுக்குறதோ, ஒவ்வொரு விஷயத்துலையும் தலையிடுவதையோ அவங்க வந்து பெருசாக விரும்புறதில்லை. நீங்கள் உங்களுக்குன்னு உண்டான ஒரு ஹாபி, உங்களுக்குன்னு உண்டான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களுக்குன்னு உண்டான விஷயங்கள் என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அதில் வந்துட்டு உங்கள் மனசை ரொம்ப செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா, இதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவும் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னாலே வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்க உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுட்டு மற்றவங்க நம்மளை வந்து நம்மக்கிட்ட பேசலாமா, நம்ம சொல்கிறத கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அவங்க ஒதுங்கல, ஆனா நம்ம சொல்றத கேட்க ஒரு, அதாவது என்ன வயசானவன் சொல்றானேங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர, ஆனா செயல்பாட்டெல்லாம் குறைக்கல. அதான் டாக்டர் அதான் சொன்னாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வயசுக்கு அப்புறம் அப்படின்னாங்க. நம்ம சொல்றதை எல்லாரும் கேட்கணுங்கிற எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிக்கணும்னு சொல்றேன். சொல்றது மாதிரி தான் நான் என்ன பண்றது, அனுபவத்தை நான் சொல்றேன். கேட்கறதும் கேட்காம இருக்கிறதும் உங்க பக்கம், அவங்களுடைய விருப்பம் தான். ரொம்ப நன்றிங்க ஐயா கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஊர் பக்கம் சுந்தரேசன் பேசுறேன் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ ஒரு 69 வயசுல தனிமையா இருக்காங்க மேடம். வைஃப் இறந்து போனவங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தோட இருக்காங்க. அவங்களுக்கு உங்க அட்வைஸ் என்ன மேடம்? சொல்றீங்களா? சார், ஒய்ஃபை இழந்த ஆண்களுக்கு தான் வந்து மனக்குழப்பம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஜாஸ்தி. நாங்கள் என்ன ப்ராக்டிஸில் பார்க்குறோன்னா, மேரேஜ் பண்ணிக்கிறது மேடம்? இல்லை, மேரேஜ் இல்லை, நான் சொல்கிறது கேளுங்க. அதாவது இப்போது நீங்கள் வந்துட்டு விடோஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது கணவனை இழந்த மனைவிகள் வந்து கணவனுடைய இழப்புக்கு பிறகு அவங்க வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு திரும்பவும் ரெசிலியன்ஸுன்னு திரும்பவும் வந்துட்டு அவங்க தனக்குன்னு உண்டான இடத்த தேடி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. கொஞ்சம் மனதளவில் அவங்க ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஆனால் ஒய்ஃபை இழந்துட்டு ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்களே, விடோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் திரும்பவும் வந்துட்டு நார்மலாக வாழறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மன நோயாக இருக்கட்டும் இல்லை உடல் நோயாக இருக்கட்டும் ரொம்ப ஜாஸ்தி வருது. ஸோ இந்த மாதிரி மனக்குழப்பத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது சரி செய்யக்கூடிய மனநோய் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உடனே வந்துட்டு அவங்களுக்கு ஒய்ஃப் இல்லை, அதனால தான் இப்படி இருக்காரு, ஸோ திரும்ப வந்து கல்யாணம் பண்ணலாமா இல்லை திரும்ப வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு துணையை தேடலாமான்றதை தாண்டி முதல்ல அவருக்கு எதனால் மனக்குழப்பம் வருது, அவருக்கு என்ன மன அழுத்தம் இருக்குது, ஒய்ஃபை விட்டு ஒய்ஃபுடைய தனிமையை தாங்க முடியலையா இல்லை மறதி நோய் ஏதாவது இருக்கான்னு சொல்லி முதல்ல அவரை செக் பண்ணி அதுக்குண்டான சிகிச்சை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மனநோய் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இது தனிமை உணர்வு தான் அப்படின்னா தென் தனிமை உணர்வை சரி செய்யறதுக்கு உண்டான விஷயங்களை அவங்க பார்க்கணும்.
எப்ப ட்ரை பண்றோம் மேடம், முடியல மேடம் என்னால. அதுதான் முதல்ல நீங்கள் ஒரு மனநல மருத்துவரை பார்த்து நீங்கள் வந்துட்டு அதுக்குண்டான என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோங்க சார். ஏன்னா நிறைய சமயங்களில் நம்ம என்ன நினைப்போம்னா, இவர் ஒய்ஃப் இறந்ததுனால இப்படி ஆயிட்டாரு, ஸோ இவருக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன பண்ணாலும் இவர் சரியாக மாட்டேங்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மனநல மருத்துவரை பார்த்து என்ன காரணத்தினால இவர் இப்படி இருக்காருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. ஒத்து வர மாட்டேங்குது, ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம கேரக்டருக்கு அவங்க ஒத்துக்கல, அதனால எல்லாம் அக்செப்ட் பண்ணிடுறேன். ஓகே, புரியுது நீங்கள் சொல்றது புரியுது. அதான் சார் ஒண்ணுங்க சார். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க ஐயா, சொல்லுங்க. கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் சார். நீங்க கொஞ்சம் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறீங்களா? ரேடியோ வால்யூம் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டீங்களா? டாக்டர் பேசுங்க. வெரி குட். சொல்லுங்க சார். சார், இது எங்க பையனுக்கு வந்து ஒரு ஸ்டடி இல்லாம இருக்குதான். ஸ்டடினா இப்போ அவர் ஒரு வேலையில நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. வயசு 37 வயசு ஆகுது. ஓகே, அது என்ன பண்ணலாம்? அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்குறாரு அவரு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை கொடுக்கலைங்க. அவர் ஒரு சரியில்லை. சரி, அதனால உங்களுக்கு நீங்க மனவேதனை ஏதாவது பண்றீங்களா? ஒரு நெடி ஸ்டெடி இல்லாம இருக்கிறான். நம்ம கேட்டாலும் சரியா பதில் நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிறான தவிர சரியான பதில் சொல்லுங்க. மேபி அவர் வேலைக்கு போக சொல்லி ஒழுங்கா இருக்க சொல்லி பேசியிருப்பாங்க, அதனால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதை பத்தி கேட்குறேன். எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். டாக்டர் போய் சொல்லுங்க. சார், உங்க பையனுக்கு என்ன வயது இருக்கும்? 38 வயதா? வயசு 37 வயசு ஆகுதுங்க. பாக்கி எல்லாமே தெளிவா பேசுறான், செய்யறான், இது பண்றான். ஆனா ஒரு தொழில நிரந்தரமா இல்லை. நம்ம ஏதாவது கேட்டா சார், செல்லு ரொம்ப மோசமா பாக்குறாங்க. எவ்வளவுதான் திட்டியை பார்த்துட்டு சொல்லி பார்த்துட்டு கேட்கல. இப்போது இந்த கேட்ஜெட் அடிக்ஷன், அதாவது இந்த மொபைல் அதிகமாக பார்த்து அதுலேயே நேரத்தை தொலைச்சிட்டு அப்புறம் வேலைக்கு சரியாக போகாமல் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க சார், இளம் வயதினரே. ஸோ எப்படி நமக்கு கஞ்சா, போதை, குடிப்பழக்கம், சிகரெட் மாதிரியே இந்த பழக்கமும் வந்துட்டு அதே மாதிரியான ஒரு ரசாயன மாற்றங்களை தான் மூளையில் ஏற்படுத்தும். இதுவும் ஒரு அடிக்ஷன் தான், இதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். இப்போ இதுக்கு உண்டான சிகிச்சை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டால் தான் அவர் வந்துட்டு இந்த அதிகப்படியாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால தான் தன்னுடைய வேலை பாதிக்கப்படுது, தன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்கிற அந்த விஷயம் அவருக்கு புரியும். அதுக்கும் சிகிச்சை எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இது நீங்கள் வீட்டில் மட்டுமே சொன்னால் அவங்க கேட்க போகிறது இல்லை. அண்டு மொபைலில் வந்துட்டு கேம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பணத்தை தொலைக்கக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால் நீங்கள் அவரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ஆலோசனைக்கு கூட்டிகிட்டு போங்க. இந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்றது தெரிஞ்சால் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். இன்றைக்கி இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்லா போச்சு. நிறைய விஷயங்கள் பேசணும். அந்த சூசைடல் தாட் அது சொன்னீங்க இல்லையா, அது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் நிகழ்ச்சி. ஸோ நான் சொன்ன மாதிரி வயதானவர்களுக்கு சூசைடல் தாட்ஸ் வர்றதும் ஜாஸ்தி. அந்த மாதிரி வந்தால் அவங்க உடனே அட்டெம்ப்ட் பண்ணி அந்த சூசைட் கம்ப்ளீட்டட் சூசைடுன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு சூசைடல் தாட்ஸ் வரும், பட் எல்லாருமே அட்டெம்ப்ட் பண்ணுறது இல்லை. ஸோ வயதானவர்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் தனிமையாக இருக்கிற வயதானவர்கள், அதுக்கப்புறம் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கிறவங்க, டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு பாத்ரூம் போகிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கிற வயதானவர்களுக்கு இது ரொம்ப அதிகம். ஸோ சூசைடல் தாட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மனநல மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கணும். ஏன்னா ஆன்டி சூசைடல் மெடிகேஷன்ஸ், சூசைடல் தாட்ஸை குறைக்கிற மருந்து மாத்திரைகள் இருக்குது. அதை வச்சுட்டும் ஃபேமிலி கவுன்சிலிங் மூலமாகவும் இவங்களுக்கு இந்த சூசைடல் தாட்ஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ அவங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அண்ட் அவங்களுக்கு வீட்டில் தான் ரொம்ப பாரமாக இருக்கும்ன்ற அந்த ஃபீலிங் வராத மாதிரி வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த தாட்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி. ஓகே டாக்டர், ரொம்ப இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ஹெல்ப்லைன் நம்பர்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஒரு சில கொஷின்ஸ் கேட்டுக்கிறேன், ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ் மாதிரி. நீங்கள் அதுக்கு பதில் மட்டும் சொல்லுவீங்க. ஓகே. முதியவர்களுக்கு மிகப்பெரிய எதிரி தனிமையா மன அழுத்தமா? மன அழுத்தம் தான் சொல்லுவேன். ஒரு நாளில் எத்தனை நிமிஷம் குடும்பத்தோட பேசணும்? அட்லீஸ்ட் முதியவர்கள்னா ஒரு 15 நிமிஷமாச்சும் குடும்பத்தோட பேசணும். முதியவர்களின் மனநலத்திற்கு சிறந்த பழக்கம் எது? தங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு நல்ல பழக்கம் அவங்க லைஃப் லாங்காக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தனிமைக்கு அது ஒரு பெரிய துணையாக இருக்கும். குடும்பத்தினர் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்?
எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறது, மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து முதியவர்களை பார்த்து பேசாமல் இருக்கணும். அன்பா பணமா எது அவங்களுக்கு அதிகம் தேவை? பணம் கண்டிப்பாக தேவை சார். பணம் இருந்தால் தான் அவங்க தன்னுடைய உடலை வந்து பராமரித்து பாதுகாக்க முடியும். பணமும் அன்பும் ஒரே இடத்துல தான் வைக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி டாக்டர்.